Hi everyone, welcome to Netting Lit UGTRB எக்ஸாம் சீரீஸில் டுடே யூனிட் 10ல் இருக்க ஒரு போயம் கோம்பிங் வந்து பார்க்க போகிறோம். தட் வாஸ் ரிட்டன் பை கிளாடிஸ் கார்டிஃப். ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்த்துருவோம். கிளாடிஸ் கார்டிஃப், ஷி வாஸ் பார்ன் இன் இயர் 1942. ஷி இஸ் அ லிவிங் ரைட்டர். இவங்க அமெரிக்காவில் ஒரு நேட்டிவ் இண்டியனாக வந்து இருக்காங்களாம். நேட்டிவ் இண்டியன்ஸ் அப்படின்னா அவங்கள வந்து ரெட் இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லியும் மென்ஷன் பண்ணுவாங்க. இவங்களோட அந்த ட்ரைபுக்கு நேம் என்ன அப்படின்னா சீரோக்கி ட்ரைப், ஈஸ்டர்ன் பேண்ட் ஆஃப் சீரோக்கி இண்டியன்ஸ். அதுதான் இவங்களோட அந்த ட்ரைபலோட ஃபுல் நேமாக வந்து இருக்குது. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸாக வந்து இருப்பாங்க. அண்ட் இந்த கிளாடிஸ் கார்டிஃப் வந்து இந்த நேட்டிவ் அமெரிக்கன் லிட்ரேச்சரில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனாக வந்து இருக்காங்களாம். அவங்களோட கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் எல்லாத்தையும் அவங்களோட ஒர்க்ஸில் வந்து போர்ட்ரே வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ஒர்க்கில் இந்த சீரோக்கி ட்ரைப்னு பார்த்தோம்ல, ஸோ அங்கே இருக்க பிளேஸ் நேம்ஸ் அதை எல்லாத்தையுமே வந்து இவங்களோட பொயட்ரியில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்களாம். இந்த சீரோக்கிங்கிறது வேற எதுவும் இல்லை, நேட்டிவ் அமெரிக்கன் ட்ரைபல் பீப்புளாக இருக்காங்க. இவங்க எல்லாருமே மோஸ்ட்டாக ஒக்லஹோமா அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கே தான் செட்டில் ஆகி இருக்காங்களாம். இந்த போயம் கோம்பிங் வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் பொயட்ரி கலெக்ஷனில் தான் வெளிவந்திருக்கு. அவங்களோட டெபியூ பொயட்ரி கலெக்ஷனோட நேம் வந்து டு ஃப்ரைட்டன் எ ஸ்டார்ம். இட் வாஸ் பப்ளிஷ் இன் 1976. அண்ட் இந்த கலெக்ஷனுக்காக இவங்க வாஷிங்டன் ஸ்டேட் கவர்னர்ஸ் அவார்டும் அந்த சேம் இயர் 1976 வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்த போயம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுனால அந்த கலெக்ஷன் டு ஃப்ரைட்டன் எ ஸ்டார்மில் மட்டும் இல்லாமல் இவங்களோட மற்ற கலெக்ஷன்ஸ் இருக்கும்ல, மற்ற அந்தாலஜிஸ் அதுலேயும் கூட சேர்த்து வந்து பப்ளிஷ் வந்து ஆகியிருக்காம். இந்த போயமில் கிளாடிஸ் கார்டிஃப் வந்து கோம்பிங் ஒரு சின்ன ஒரு ஆக்ட் அப்படி தானே, தலை சீவுறது, அந்த சிம்பிளான ஒரு ஆக்டை பற்றி தான் பேசியிருக்காங்க. இந்த சிம்பிள் ஆக்ட் ஆஃப் கோம்பிங் வந்து எப்படி விமன் அக்ராஸ் ஜெனரேஷன்ஸை வந்து கனெக்ட் பண்ணுது அதை வந்து இந்த போயமில் வந்து பேசியிருக்காங்களாம். இந்த போயம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்பீக்கர் இருக்காங்கல்ல, அவங்களோட டாட்டரோட ஹேரை வந்து கோம் பண்ணி விடுறாங்க. அப்படி கோம் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா அவங்களோட மதர் வந்து அவங்களுக்கு ஹேரை வந்து கோம் பண்ணி விட்டுருப்பாங்கல்ல சின்ன வயசில், ஸோ அந்த ஞாபகம் வந்து வருது. அண்ட் இவங்க வந்து இவங்களோட கிராண்ட் மதர் மெத்தில்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஹேரை வந்து கோம் பண்ணி விட்டுருக்காங்களாம். ஸோ இப்படி நிறைய ஜெனரேஷனில் இருக்க பீப்புளை வந்து அவங்கள இன்னொருத்தர்கிட்ட இணைக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த கோம்பிங் வந்து இருக்குது அப்படிங்கிறத இந்த போயமில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. நம்ம டீட்டெயில்டாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே தெளிவாக வந்து தெரியும். இது ஜஸ்ட் ஒரு டெண்டரான ஒரு எவ்ரிடேல நடக்கக்கூடிய ஒரு மொமெண்ட்டாக வந்து இருக்குது. கேர் பண்ணி அழகாக தலையை வந்து சீவி விடுறாங்க. ஸோ இந்த ட்ரெடிஷன் பற்றி இந்த போயமில் வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க கிளாடிஸ் கார்டிஃப். ஒன் ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு விமன் வந்து எப்படி அவங்களோட லவ்வை இந்த கோம்பிங் மூலமாக பாஸ் பண்ணுறாங்க அதை பேசியிருக்காங்க. அண்ட் இதில் பிளேட்டிங் த ஜெனரேஷன்ஸ் டுகெதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளேட்டிங் இந்த வேர்டு வந்து முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹேர் பிளேட்டிங், ஹேரில் வந்து ஒரு பின்னுறது அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி பிளேட்டிங் பண்ணுறது வந்து விமனை ஜெனரேஷன்ஸ்க்கு டுகெதராக சேர்த்து வைக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த போயமில் வந்து பேசியிருக்காங்க. நம்ம அந்த ஸ்டான்சாஸ்குள்ளே போவோம். ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் தான், ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்டான்ஸா 1 வந்து பார்ப்போம். பெண்டிங் ஐ பவ் மை ஹெட் அண்ட் லே மை ஹேண்ட்ஸ் அப்பான் ஹெர் ஹேர், கோம்பிங் அண்ட் திங்க் ஹவு விமன் டூ திஸ் ஃபார் ஈச் அதர். பெண்டிங் அப்படிங்கும்போது இந்த ஸ்பீக்கர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களோட டாட்டருக்கு வந்து இப்போ வந்து தலை சீவிட்டு இருக்காங்களாம். அப்போ தலை சீவும் போது கொஞ்சம் குனிஞ்சு தானே நம்ம வந்து தலை சீவும். ஸோ அவங்களோட தலையை லேசாக பெண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்களோட ஹெட் அப்படியே பவ் அந்த குனிஞ்ச பொசிஷனில் வந்து இருக்கு. அண்ட் அப்படியே மெதுவாக அந்த டாட்டரோட ஹேரில் அவங்களோட ஹேண்ட்ஸை வந்து வைக்கிறாங்க. அப்படியே அந்த டாட்டருக்கு வந்து அந்த சீப்பை வச்சு அவங்க வந்து கோம் பண்ணி விடுறாங்களாம். கோம் பண்ணி விடும்போது தான் அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து நினச்சி வந்து பார்க்குறாங்க. இந்த விமன் வந்து ஈச் அதர் ஒருத்தருக்காக இன்னொருத்தர் வந்து பல ஜெனரேஷனாக இந்த கோம்பிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. ஸோ அதை வச்சு ஒரு போயம் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்களாம். எப்போ தாட் வருது அப்படின்னா அவங்களோட டாட்டருக்கு தலை சீவுறதுக்காக அவங்க வந்து குனிஞ்சு இருக்கும்போது தான் அவங்களுக்கு இந்த தாட் வந்து வருது. விமன் வந்து இந்த சின்ன விஷயமா இருந்தாலும் ஈச் அதற்காக இதை நிறைய ஜெனரேஷன்ஸாக பண்ணிட்டு வந்து இருந்திருக்காங்க. மை டாட்டர்ஸ் ஹேர் curls against the comb, wet and fragrant orange parings. சம் மைன்யூட்டான டீட்டெயில்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களோட டாட்டரோட ஹேர் வந்து கேர்லி ஹேராக வந்து இருக்குது. ஸோ அந்த கோம்பில் வந்து அந்த சீப்பை வச்சு தலையை வந்து வாரும்போது அந்த கேர்ள்ஸ் வந்து அழகாக அந்த கோம்பில் வந்து தெரியுதான். அந்த டாட்டரோட ஹேர் வந்து வெட்டாக இருக்குது, அப்போ தான் குளிச்சிருப்பாங்க போல். ஸோ கொஞ்சம் வெட்டாக இருக்குது. அண்ட் அதுலேருந்து ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து வருதான். என்ன ஃப்ரேக்ரன்ஸ் அப்படின்னா ஆரஞ்ச் பேரிங்ஸ். பேரிங்ஸ் அப்படின்னா இப்போ ஃப்ரூட் இருக்குது அப்படின்னா ஃப்ரூட்டோட
ஸ்கின்னை வந்து நம்ம பீல் பண்ணி எடுக்கிறோம்ல, ஸோ அப்போ அந்த சின்ன சின்ன துகள்கள்லாம் இருக்கும்ல, ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பேரிங்ஸாக வந்து இருக்குது. ஆரஞ்சு பேரிங்ஸ் அப்படிங்கும்போது அந்த ஆரஞ்சோட தோலில் இருக்க அந்த வாசம் வந்து இந்த டாட்டரோட ஹேரில் வந்து இருக்குதா. ஸோ அந்த ஆரஞ்சு யூஸ் பண்ணி ஏதாவது ஷாம்பு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஹேரில் ஆரஞ்சோட ஸ்மெல் வந்து வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹேர் ஃபேஸ் டவுன் காஸ்ட் இஸ் குவைட் ஃபார் ஒன் ஸோ யங். அந்த டாட்டரோட ஃபேஸுமே கொஞ்சம் லேசாக தலையை குனிஞ்சு தான் வந்து வச்சுருக்காங்க. அந்த டாட்டர் வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு நல்ல பொண்ணாக வந்து இருக்காங்களாம். அந்த ஏஜில் இருக்க அந்த யங்கான ஏஜில் இருக்க கேர்ள்ஸ் வந்து இவ்வளோ வந்து அமைதியாக வந்து இருக்க மாட்டாங்க. பட் அந்த டாட்டர் வந்து அமைதியாக வந்து இருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்டான்ஸா 1ல் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீக்கர் இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்ணுக்கு வந்து தலையை வந்து கோம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது விமன் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இதை பல ஜென்ரேஷனாக செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது ஞாபகம் வருது. அந்த டாட்டரோட ஹேர் வந்து கேர்ள்ஸ் இருக்க ஹேராக வந்து இருக்குது, வெட்டா. அதில் ஆரஞ்சோட அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து வருது. அந்த டாட்டர் ரொம்ப அமைதியான ஒரு கேர்ளாக வந்து இருக்காங்க. இந்த லைன்ஸ் வந்து பார்த்துருவோம். பெண்டிங் ஐ பவ் மை ஹெட் அண்ட் லே மை ஹேண்ட்ஸ் அப்பான் ஹெர் ஹேர், combing and think how women do this for each other. My daughter's hair curls against the comb, wet and fragrant orange parings. Her face downcast is quiet for one so young. Stanza 2 வந்து பார்ப்போம். இப்போ இவங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, அந்த ரைட்டர் இருக்காங்கல்ல, அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது அவங்களுக்கு இவங்களோட மதர் தலை சீவிட்டுருப்பாங்கல்ல, ஸோ அந்த ஞாபகம் வந்து வருது. ஐ டேக் ஹெர் பிளேஸ் அப்படின்னா, நான் வந்து இப்போ டாட்டராக இருக்கும்போது என்னோட அம்மா எனக்கு எப்படி சீவிட்டு இருப்பாங்க, ஸோ அதை வந்து திங்க் பண்ணி பார்க்குறாங்களா. beneath my mother's hands I feel the braids drawn up tight as piano wires and singing vinegar rinsed. இவங்களோட மதர் வந்து இவங்களுக்கு எப்படி அந்த பிரைடு வந்து போட்டு விடுறாங்க. பிரைடு அப்படின்னா அந்த பின்னல் இருக்குல்ல, எப்படி போட்டு விடுறாங்க அப்படின்னா ரொம்ப டைட்டாக வந்து போட்டு விடுறாங்களாம். அதுக்கு ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. பியானோ இருக்குல்ல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அந்த ஒயர்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டாக வந்து இழுத்து வந்து போட்டு வச்சுருப்பாங்களாம். அப்போ தான் அந்த மியூசிக் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக அந்த பியானோ ஒயர்ஸை எப்படி டைட்டாக வந்து போட்டு வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி தான் நம்ம ரைட்டரோட மதரும் நல்லா டைட்டாக அந்த பிரைட்ஸ் எல்லாம் கட்டி வந்து விட்டுருப்பாங்களாம். அண்ட் இவங்களோட ஹேர் என்ன ஸ்மெல் வருதுன்னு பாருங்கள், வினிகர் ரின்ஸ்டு. அந்த டைமில் வந்து வினிகர் இருக்குல்ல, அதை வந்து ஒரு கிளென்சிங் ஏஜென்ட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணும்போது ஹேர் வந்து நல்லா சில்கியாக இருக்கும் அப்படி சொல்லி அந்த டைமில் வந்து இவங்க வந்து பிலீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரைட்டரோட அந்த ஹேரோட ஸ்மெல் வந்து வினிகரோட ஸ்மெல் வந்து அடிக்குது. அவங்க பொண்ணோட அந்த ஹேரோட ஸ்மெல் வந்து ஆரஞ்சு ஸ்மெல்லாக வந்து இருந்து இவங்களோட ஹேர் வந்து வினிகர் ஸ்மெல்லாக வந்து இருக்கு. சிட்டிங் பிஃபோர் த அவன் ஐ ஹியர் த ஆரஞ்ச் காயில்ஸ் the early hour before school. எங்கே வச்சு இவங்களோட மதர் தலை சீவி விடுறாங்க அப்படின்னா கிச்சனில் வச்சு தான் தலை சீவி விடுறாங்களாம். அவங்களோட பேக் ட்ராப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அவன் வந்து இருக்குது, மைக்ரோவேவ் அவன் இருக்குல்ல, அந்த அவன் வந்து இருக்குது. அந்த அவனில் ஆரஞ்சு கலரில் ஒரு காயில் வந்து இருக்குது. அந்த சூடை வந்து டினோட் பண்ணுறதுக்காக, காயில் அப்படின்னா இப்படி சுற்றி சுற்றி வளைஞ்சு இருக்கிறது தான் நம்ம காயில்னு சொல்லுவோம். ஸோ ஆரஞ்சு கலரில் ஒரு காயில் வந்து இருக்குது. அது ரொம்ப சூடாகும் போது இந்த ஆரஞ்சு கலரில் மாறுமா. அண்ட் அந்த உணவு வந்து தயாராகிட்டு அப்படின்னா அந்த காயில்ஸ் வந்து ஒரு டிக்கிங் சவுண்ட் வந்து கொடுக்குமா. மைக்ரோவேவ்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டைம் அந்த சைக்கிள் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு சவுண்ட் வந்து கொடுக்கும்ல. ஸோ அதே மாதிரி இந்த மைக்ரோவேவ் அவனில் இந்த ஆரஞ்சு கலர் காயில்ஸ் வந்து அந்த டிக்கிங் சவுண்ட் வந்து கொடுக்குது. அண்ட் இது வந்து எந்த டைமாக இருக்குது அப்படின்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்க டைமாக வந்து இருக்குது. ஸோ ஸ்கூலுக்கு போகிறதுக்காக பக்கத்தில் வந்து அந்த ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது. அவங்களோட மதர் வந்து இவங்களோட ஹேரை வந்து பிரைட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த சீனை அழகாக பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டான்ஸால் நம்ம கிளாடிஸ் கார்டிஃபோட மதர் அவங்களுக்கு எப்படி தலை சீவி விட்டுருப்பாங்க அப்படின்னா டைட்டான பிரைட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்களா, அது பியானோ ஒயர்ஸ் வந்து எவ்வளோ டைட்டாக இருக்கோ அதே மாதிரி வந்து இருக்குமா. இவங்களோட ஹேரில் வினிகர் ஸ்மெல் அடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க உட்கார்ந்துருக்க பிளேஸில் அந்த மைக்ரோவேவ் அவனோட ஆரஞ்சு காயில்ஸ் வந்து நல்லா ஹீட் ஆகி டிக்கிங் சவுண்ட் வந்து கேட்குது. அண்ட் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது. அதையும் டினோட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டான்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லைன்ஸ் வந்து பார்த்துருவோம். ஐ டேக் ஹெர் பிளேஸ் beneath my mother's hands. I feel the braids drawn up tight as piano wires and singing. Vinegar rinsed. Sitting before the oven, I hear the orange coils tick the early hour before school.
அண்ட் தேர்ட் ஸ்டான்ஸால பார்த்தோம் அப்படின்னா இந்த சேம் ஸ்பீக்கர் வந்து அவங்களோட கிராண்ட் மதருக்கு ஒரு தடவை வந்து தலை வந்து சீவி விட்டுருக்காங்களாம். ஸோ அதை பற்றி வந்து பேசுகிறாங்க. ஷீ கோம்டு ஹர் கிராண்ட் மதர் மெத்தில்டாஸ் ஹேர் யூஸிங் எ கோம் மேட் அவுட் ஆஃப் போன். இல்லை இந்த கிராண்ட் மதரோட நேமும் கூட கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கிராண்ட் மதரோட நேம் வந்து மெத்தில்டா. அவங்களோட ஹேரை இந்த கிளாடிஸ் கார்டிஃப் வந்து கொஞ்சம் யங்கான டேஸில் ஒரு கோம் வச்சு தலை சீவி விடுறாங்க. அந்த கோம் வந்து போன் இருக்குல்ல, அந்த போனை வச்சு மேக் பண்ண ஒரு கோம்பா வந்து இருந்திருக்கு. அந்த மெத்தில்டா வந்து எதில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா ராக்கிங் சேர், அதில் வந்து உட்காந்துருக்காங்களாம். ராக்கிங் சேர் அப்படின்னா அந்த வயசானவங்க கொஞ்சம் முன்னையும் பின்னையும் ஆடுற மாதிரி ஒரு சேர் இருக்கும்ல, ஸோ அதில் உட்காந்துருக்காங்க. அந்த ராக்கிங் சேர் வந்து ஓக் வுட் வச்சு செஞ்ச ஒரு சேராக வந்து இருக்குது. அந்த மெத்தில்டாவும் அவங்களோட ஃபேஸை வந்து கொஞ்சம் டவுன் காஸ்ட்டாக கீழே குனிஞ்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இன்டென்ட் ஆன் டியரிங் rags in strips to braid a cotton rug from bits of orange and brown சொல்லியிருக்காங்க. ஒரு கேர்ள் வந்து தலை சீவி விட்டுட்டு இருக்காங்களா, மெத்தில்டா வந்து குனிஞ்சு அவங்களோட கையில் ஒரு துணி வந்து இருக்குது, ஒரு ரேக் வந்து இருக்குது. ரேக் அப்படின்னா கொஞ்சம் பழையனான கந்தல் துணியை தான் ரேக்குன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த ரேகை வந்து அப்படியே அவங்க வந்து டியர் பண்ணிட்டு இருக்காங்க, கிழிச்சிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரிப்ஸாக வந்து கிழிச்சிட்டே இருக்காங்களாம். கிழிச்சி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வச்சு ஒரு பிரைட், அந்த துணியெல்லாம் 3 பார்ட்டாக கிழிச்சோம் அப்படின்னா நம்ம அதை வச்சு ஒரு பிரைட் போடலாம்ல, பின்னல் வந்து போடலாம்ல. ஸோ அந்த பின்னல் போட்டு வீட்டுக்கு ஒரு ரக் அப்படின்னா அந்த கால் மீதி துணி மாதிரி. ஸோ ஒரு ரக்கை வந்து அவங்க வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்களா. அந்த துணியோட கலர் வந்து ஆரஞ்சு அண்ட் ப்ரௌனாக வந்து இருக்குது. ஸோ சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது இந்த போயமில், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எ சிம்பிள் ஆக்ட் ப்ரிப்பேரிங் ஹேர், சம்திங் விமன் டூ ஃபார் ஈச் அதர், பிளேட்டிங் த ஜெனரேஷன். ஸோ இது தலை சீவுறது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஆக்ட், ஹேரை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. பட் இந்த விஷயத்தை விமன் வந்து பல ஜென்ரேஷன்ஸாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவியாக பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுல வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டான்ஸாவோட ஒரு ஓவரால் ரீகேப் வந்து பார்த்துருவோம். அண்ட் நம்ம கிளாடிஸ் கார்டிஃப் வந்து அவங்களோட யங் டேஸில் அவங்களோட கிராண்ட் மதருக்கு வந்து தலை வந்து சீவி விட்டுருக்காங்க. அந்த கிராண்ட் மதரோட நேம் வந்து மெத்தில்டாவா வந்து இருக்குது. அந்த போன் வச்சு ஒரு கோம் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் இவங்க வந்து தலை சீவுறாங்களாம். மெத்தில்டா அவங்களோட ராக்கிங் சேரில் உட்காந்துருக்காங்க. அந்த ராக்கிங் சேர் வந்து ஓக் வுட்னால செஞ்ச ஒரு ராக்கிங் சேராக வந்து இருக்குது. மெத்தில்டா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கையில் ஒரு ரேக், ஒரு வேஸ்டான ஒரு துணியை வந்து கிழிச்சிட்டு இருக்காங்க, ஸ்ட்ரிப்ஸாக வந்து கிழிச்சிட்டு இருக்காங்க. கிழிச்சு அதை வந்து ஒரு பிரைடு மாதிரி போட்டுட்ருக்காங்களா, ஒரு பின்னல் மாதிரி போட்டு அதை ஒரு ரக் மாதிரி மேக் பண்ணலான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க கிழிக்கிற அந்த துணியோட கலர் வந்து ஆரஞ்சு அண்ட் ப்ரௌன் கலராக வந்து இருக்குது. ஸோ ஒரு சிம்பிளான ஆக்ட் தான் இந்த தலை சீவுறது. பட் இது வந்து விமனை பல ஜென்ரேஷனுக்கு வந்து டுகெதராகவே வச்சிருக்கு அப்படிங்கிறத போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இந்த லைன்ஸை வந்து பார்த்துருவோம். ஷீ கோம்டு ஹர் கிராண்ட் மதர்ஸ் மெத்தில்டாஸ் ஹேர் யூஸிங் எ கோம் மேட் அவுட் ஆஃப் போன். Matilda rocked her oak wood chair, her face downcast, intent on tearing rags in strips to braid a cotton rug from bits of orange and brown. A simple act preparing hair, something women do for each other, plating the generations. ஸோ ஒரு சிம்பிளான போயம், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு போயமாக கிளாடிஸ் கார்டிஃப் வந்து இந்த ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காங்க. And that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.